ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம AngularJS வந்து எப்படி Visual Studio Codeல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க Node.js வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ Node.js வந்து எப்படி டவுன்லோட் பண்றங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து என்னோட சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அதை பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி வந்து AngularJS வந்து டவுன்லோட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ AngularJS டவுன்லோட் பண்றதுக்கு வந்து AngularJS CLI டவுன்லோடுங்கிறத கூகுளில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா AngularJS வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கமாண்ட் வந்து இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கமாண்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா AngularJS வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது டவுன்லோட் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. AngularJS வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. ngvங்கிற கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா AngularJS வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. இங்கே வந்து நான் சொல்கிற கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ng நியூ உங்கள் ப்ராஜெக்டோட பேர் டைப் பண்ணதுக்கப்புறம் என்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வேணுமா SCSS வேணுமான்னு கேட்கும். நம்ம எப்பயும் போல சிஎஸ்எஸ்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம AngularJSல வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். என்னோட ப்ராஜெக்டோட ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கு. சி யூசர்ஸ்ல வந்து என்னோட ஃபோல்டருக்குள்ள இருக்கு. ஸோ நீங்க வந்து எந்த பாத்தில் வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதை ரைட் கிளிக் வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் வித் கோடுன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம AngularJS வந்து Visual Studio Code இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எப்படி வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து நீங்கள் AngularJSக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து வேணுமான்னு கேட்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணுங்க. நியூ டெர்மினலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து அவுட்புட்டை வந்து கொண்டு வரதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. ngservங்கிற கமாண்டை வந்து டைப் பண்ணுங்க. ngservன்னு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு உங்க ப்ரௌசர்ல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட AngularJS வந்து ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து AngularJS வந்து எப்படி Visual Studio Codeல ரன் பண்ண தெரியலனா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.